ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பாஷா படத்தில் ரஜினி சார் வந்து இந்த டைலாக் பேசியிருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த டைலாக்கு கேட்கும்போது. ஆனால் இதுலேயே இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் பார்க்குற எனக்கு தான் இப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அந்த போல் தெரியுதா அப்படிங்கிறத எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ரஜினி சார் வந்து கிளாஸ் கழட்டுவார். கண்ணில் இருந்து கழட்டும் போது நமக்கு கிளாஸில் வந்து எல்லா கிளாஸ்லேயும் சைடில் வந்து ஒயிட் கலர்லையாவது இந்த கம்பி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கிளாஸில் அது இல்லை. இப்போ போடுவாங்க பாருங்கள். போடும்போதும் இப்போ போடும்போதும் அந்த கம்பி இல்லை. இப்படி இப்படி சொருகி தானே நம்ம போடுவோம். ஆனால் இவர் கண்ணில் கொண்டு போய் ஒட்ட வச்ச போல் இருக்குது. பட் இது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல. தயவு பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் அது போல் இருக்குது, பார்த்தது கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.